அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 28ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இஸ்லாம் தோன்றிய காலத்தில் அது சொன்ன மேன்மை பொருந்திய கருத்துகளில் வெகுவாக கவரப்பட்ட பல நாட்டவர்கள் உண்டு. இஸ்லாம் சொன்ன மேன்மைக்குரிய கருத்துகளில் ஒன்று போரில் கூட அறம் பெறலாமை. நெருப்பிட்டு நாடுகளை அழிக்கும், செல்வங்களை அழிக்கும் வழக்கம் உலகம் முழுக்க யாவித்திருந்தது. ஆனால் போர்களுக்கான சில விதிகளை வகுத்த இஸ்லாம் நெருப்பிடுவதை தடுத்தது. அறத்தை போர்க்களத்தில் நிலைநாட்டுவது என்பது போர் திட்டத்தில் மட்டுமே இருக்குமே தவிர நடைமுறையில் இருக்காது. ஆனால் எல்லா போர்க்களத்திலும் அறம் மீறாத செயல்பாடு வெகுவாக எதிரிப்படையினரை இஸ்லாத்தின்பால் ஈர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இஸ்லாம் சொல்லும் போர் அறம் என்பது இன்று உலக நாடுகளுக்கு சொல்லப்பட வேண்டியவை. அப்படியான ஒரு போர் அறத்தை இஸ்ரேல் கைப்பற்றியிருந்தால், பின்பற்றியிருந்தால், கை கொண்டிருந்தால் இன்றைக்கு இத்தனை பெரிய பேரழிவுகளை அந்த காசாவின் பச்சிளம் பிஞ்சு குழந்தைகளும் பெண்களும் அப்பாவி பொதுமக்களும் ஒருபோதும் சந்தித்திருக்க மாட்டார்கள். இதோ இஸ்லாத்திலிருந்து காசா கற்றுக்கொள்ள வேண்டிய போர் அறம் பற்றிய தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் இணைகிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கல்லூரி ஒன்றில் கவிதை போட்டிக்கு கொடுத்த தலைப்பு, 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்? ஒரு மாணவன் தலைப்பையே கவிதையாக்கினான், 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்? இனி ஓர் உலகப் போர் வந்தால் அது உலக அழிவின் மீதுதான் முற்றுப்பெறும் என்ற அச்சத்தை நவீன அறிவியல் உலகமும் ஆதிக்க சக்திகளும் ஏற்படுத்தி உள்ளன. விஞ்ஞானி ஐன்ஸ்டீனிடம் கேட்டார்கள், 3ஆம் உலகப் போரில் எவ்வித ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்று. அதற்கு ஐன்ஸ்டீன் சொன்னார், 3ஆம் உலகப் போரில் எந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் 4ஆம் உலகப் போரில் எந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் என்று எனக்கு தெரியும். அவை கற்களாலும் மரங்களாலும் ஆன ஆயுதங்கள் என்றார். 3ஆம் உலகப் போரினால் விளையும் பேரழிவு மனிதனை மீண்டும் கற்காலத்திற்கு கொண்டு சென்றுவிடும் என்பதுதான் அதன் உட்கருத்து. இனி ஒரு உலகப் போர் வந்துவிடக்கூடாது என்பது உலக அமைதி நாடும் அனைவரின் அக்கறையாக இருக்கின்றது. ஆனால் ஹைட்ரஜன் பாம்களும் இரசாயன குண்டுகளும் அதிநவீன போர் ஆயுதங்களும் வளரும் நாடுகள் அனைத்தின் கைகளிலும் நிரம்ப இருக்கிறதே. அதற்கு அவர்கள் சொல்லும் ஒரே காரணம் எங்கள் தேசத்தின் பாதுகாப்பிற்காக என்பதே. அமைதியான வாழ்க்கைச் சூழலை உருவாக்குவதே பாதுகாப்பு மற்றும் அதற்கான ஆயுத பலத்தை பெருக்குவதற்கான நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை அச்சுறுத்துவதாக இருக்கக்கூடாது.
உலகிற்கு இந்த நோக்கத்தை முன்மொழிந்து நடைமுறைப்படுத்தியது இஸ்லாமிய வரலாறு தான். போருக்கு வீரர்களை அனுப்பும் போது ஆட்சித் தலைவராய் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளைகள் இன்றும் பேசப்பட வேண்டியவை. போர்க்களத்தில் நீதியுடன் நடந்து கொள்வது இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது என்ற இறைவசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். போர்க்களத்தில் வரம்பு மீறாதீர்கள். உங்களுடன் நேருக்கு நேர் மோதுபவர்களுடன் மட்டுமே போர் புரிய வேண்டும். புறமுதுகிட்டு ஓடினால் கூட அவர்களை தாக்காதீர்கள். மத குருமார்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் யாரையும் தாக்கக்கூடாது. எதிரிகளின் முகத்தில் தாக்காதீர். அவர்களது உடைமைகள், விளைநிலங்களை அழிக்காதீர் என்று அண்ணலாரிட்ட கட்டளைகள் போர் என்பது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்குத்தானே தவிர அப்பாவி மக்களை கொல்வதற்கு அல்ல என்பதை உரக்கச் சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்னால் கிரேக்க, ரோமாபுரி, பாரசீக ஆதிக்க சாம்ராஜ்யங்கள் கோலோச்சிய காலகட்டத்திலும் போர்களில் நெருக்கடியான தாக்குதல் முறை எதுவென்றால் நெருப்பால் தாக்குவதுதான். எதிர்நாட்டுக்குள் படைகள் நுழைந்தவுடன் அந்நாட்டு விளைநிலங்களையும் மக்கள் வாழ்வாதாரங்களையும் தீயிட்டு அழித்தனர். உலகெங்கிலும் இந்த தாக்குதல் முறை இருந்திருக்கிறது. பண்டைய தமிழகத்திலும் இந்த முறை உண்டு என்பதை நாடு கட எரிபரப்பு என்ற புறநானூற்று தொடர் உறுதி செய்கிறது. விளைநிலங்கள் முதலானவை தீயிட்டு அழிக்கப்படும் போது தங்கள் வாழ்வாதாரங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மக்கள் போராடுவார்கள். அப்போது அந்நாட்டுக்குள் நுழையும் படைக்கு அதிக எதிர்ப்பு இன்றி வெற்றி வசப்பட்டு விடுகிறது. அதுபோன்றே நெருப்பு அம்புகளையும் நெருப்பு பந்துகளையும் வீசி எதிர்ப்படைகளை அழித்தனர். வீசப்பட்ட நெருப்பு அம்புகளாலும் நெருப்பு பந்துகளாலும் எதிர்ப்படைகளில் உள்ள குதிரைகளும் யானைகளும் கட்டுக்கடங்காமல் மிரளும். போர் தளவாடங்கள் தீப்பற்றி எரியும். வீரர்கள் நெருப்பிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக உயிர்காக்கும் போராட்டம் நடத்துவர். இந்த சூழலில் எய்தவனுக்கு வெற்றி எளிதாகி விடுகிறது. நெருப்பால் தாக்குதல் என்ற போர் முறை வெற்றியை விரைவாக்கியது. ஆனால் அங்கு மனிதமும் உயிர்நேயமும் கருகி போனது. போர்ச்சூழலில் நெருப்பால் தாக்குதல் உலகமயமாக இருந்த காலகட்டத்தில் இஸ்லாம் நெருப்பால் தாக்குதல் நடத்துவதையும் நெருப்பால் தண்டனை கொடுப்பதையும் தடை செய்தது. நெருப்பால் தண்டனை கொடுப்பதற்கு நெருப்பை படைத்த அதிபதியான அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த நபிமொழி அபூதாபிதிலே இடம்பெற்றிருக்கிறது. நெருப்பை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அதை கொண்டு தண்டனை வழங்க உரிமை உண்டு என்ற நபிகளாரின் அறிவிப்பு சிந்தனைக்கு உரியது. நரகம் நெருப்பால் அமைந்தது. மறுமையில் நரகவாதிகளுக்கு மட்டுமே நெருப்பால் தண்டனை வழங்கப்படும். இதில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. நெருப்புக்குரிய பண்புகளில் ஒன்று தூய்மைப்படுத்துவது. நெருப்பில் ஒரு தங்க ஆபரணத்தை போட்டால் அந்த ஆபரணத்தில் கலந்துள்ள செம்பு முதலானவற்றை நீக்கி தூய தங்கத்தை தரும் தூய்மைத்துவ சக்தி நெருப்புக்கு உண்டு. நரகில் புகும் பாவிகளும் அப்படித்தான். தாங்கள் செய்த பாவங்களுக்கேற்ப நரக நெருப்பால் தண்டனை அனுபவித்து தூய்மைப்படுத்தப்பட்டு பாவங்கள் நீங்கி சுவனத்துக்குரிய தகுதியை பெற்றுவிடுவர். எனவே நெருப்பால் தண்டனை தாக்குதல் என்பது படைத்தவன் ஒருவனுக்கே உரியது. அதனால் தான் இறை கட்டளைகளையும் இறை தூதர்களின் வழிகாட்டுதல்களையும் மீறிய சில சமூகங்கள் மீது நெருப்பு கற்கள் வீசப்பட்ட வரலாற்றை குர்ஆன் பேசியுள்ளது. லூத் நபியின் சமூகத்தின் மீது விண்ணிலிருந்து நெருப்பு கற்கள் வீசப்பட்டதையும், காபத்துல்லாவை அழிக்க வந்த ஆபிரகாவின் யானைப்படை மீது அபாபில் பறவைகள் நெருப்பு கற்களை வீசி அழித்ததையும் அல் குர்ஆன் பதிவு செய்துள்ளது. இறைவனின் கோபம் உலகில் நேரடியாக இறங்கிய நிகழ்வுகளில் நெருப்பின் தாக்குதல் இருந்ததை அறிய முடிகிறது. ஏனென்றால் அது படைத்தவனுக்கு மட்டுமே உள்ள உரிமை. எனவே நெருப்பால் தண்டனையோ தாக்குதலோ செய்யாதீர்கள் என்ற உன்னதமான செய்தியை இஸ்லாம் உலகிற்கு உரத்து சொல்கிறது. ஆனால் இன்று போர் நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் முதலான அதிநவீன ஆயுதங்கள் அனைத்தும் நெருப்பின் பரவலில் தான் மக்களை அழிப்பவையாக இருக்கின்றன. நெருப்பால் தாக்குதல் இல்லை என்பதன் மூலம் மனித உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இஸ்லாம் பாதுகாப்பு உத்தரவாதம் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு வீரர்களை அனுப்பும் போது இட்ட கட்டளைகளில் ஒன்று போரின் போது எதிரிகளின் விளைநிலங்களையோ உடைமைகளையோ தீயிட்டு அழிக்காதீர்கள் என்பது. ஏன் எறும்பு புற்றை தீயிட்டு அழிப்பதையும் கோவேறு கழுதைகளுக்கு சூடு போடுவதையும் கூட தடுத்து நிறுத்தினார்கள். அப்படியானால் எதிரிகள் வலுவான ஆயுதங்களோடு பெரும்படையுடன் வரும்போது நமது ஆயுதங்களும் பலம் வாய்ந்தவையாக இருக்க வேண்டாமா என்ற கேள்வி எழும்.
அறிவு, நவீனம் என்பன அச்சுறுத்துவனவாக அமையக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவை தற்காப்புக்கு உரியவனவாகவும் இருக்க வேண்டும். நெருப்பு அம்புகளையும் பந்துகளையும் வீசி தாக்குவது போர் மரபாக அன்றைய படையெடுப்புகளில் இருந்த காலத்தில் நபிகளார் இஸ்லாமிய போர் மரபில் அதற்கு தடை விதித்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் மாற்று என்ன என்பதையும் சிந்தித்தார்கள். நபிகளாரின் யுத்தங்கள் ஆலோசகராக இருந்த சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் மாற்று தாக்குதல் முறையை வகுக்க கூறினார்கள். சல்மான் அல் ஃபார்சி மிஞ்சனிக் என்ற பீரங்கி போன்ற ஒரு கருவியை கண்டுபிடித்தார்கள். நெருப்பு பந்துகளை எறிவதற்கு பதிலாக மிஞ்சனிக்கில் கற்களை நிரப்பி எதிர்ப்படைகள் மீது வீசி அவை முன்னேற விடாது தடுக்கும் வழியை கண்டறிந்தார்கள். ஹுனைன் போரில் இந்த கருவி பயன்படுத்தப்பட்டது. இதுதான் இஸ்லாம் உலகிற்கு வழங்கிய நவீனத்தின் பயன்பாட்டு முறை. தேச நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நவீன ஆயுதங்களை பெருக்குதல் காலத்தின் தேவை. ஆனால் அவை அப்பாவி மக்களின் உயிர்களையும் வாழ்வாதாரங்களையும் அழிப்பவையாக இருக்கக்கூடாது. ஆனால் வல்லாண்மை அரசுகளின் பாதுகாப்பு என்ற கவச வன்முறையாட்டத்தால் பலகீனப்பட்ட நாடுகளின் அப்பாவி மக்கள் அல்லவா கொல்லப்படுகின்றனர், வாழ்வாதாரங்களை இழந்து வீதிகளில் நிற்கின்றனர். ஒவ்வொரு பொழுதும் அச்சத்தின் பிடியில் அல்லவா நகர்கிறது. பாலஸ்தீன் காசாவில் 4 மாதங்களில் கொல்லப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 16,000 கடந்துவிட்டது. அரும்புகளை கொய்து வெற்றி மாலை சூடும் அராஜகம் நடந்து வருகிறது. உயிர்களை, உடைமைகளை எல்லாம் ஆயுதங்கள் பற்ற வைத்த தீயின் நாவுகளுக்கு தின்ன கொடுத்துவிட்டு உணவு பட்டணங்களுக்காக வானம் பார்க்கும் பரிதாபம் ஏற்பட்டுள்ளது. காயம்பட்டு இரத்தம் வழிந்தோடினால் நோன்பு முறிந்து விடுமாமே. ஆனால் எல்லோருமே இரத்தம் கசியும் காயக்கட்டுகளுடன் அல்லவா நோன்பு நோக்கிறார்கள். இறைவா ஏற்பாயா? உலோகப் பறவைகளின் குண்டு மழையில், ஏவுகணை வீச்சில் பற்றி எரியும் காசா. இறைவா, ஆப்ரஹாவின் யானைப்படையை மென்று துப்பப்பட்ட வைக்கோல் போலாக்கிய அப்பாபில் பறவைகளின் கூடுகளை எப்போது திறந்துவிடப் போகிறாய்? இறைவா, பிறை கண்டால் உதிக்கும் பெருநாள் மகிழ்ச்சியை அம்மக்களுக்கு உடனடியாக தருவாயாக. இறைவா, நபியின் உம்மத்துக்கள் உன்னிடமே கையேந்துகின்றோம். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. சில பாடல்கள் வெவ்வேறு பாடகர்களால் பாடப்படும். அவரவருக்குரிய பாணியில் அந்த பாடல்கள் கொண்டு வரும்போது ஒரே பாடலை வெவ்வேறு ரசனையோடு, வெவ்வேறு சுவையோடு கேட்க முடியும். நாகூர் அனிஃபா அவர்கள் பாடிய புகழ்பெற்ற பாடல் பாலைவனம் தாண்டி போகலாமே வா. இதோ அதே பாடலை ஒரு டூயட் சாங்காக மூத்த இஸ்லாமிய பாடகர் அபுல் பரக்காத் அவர்களோடு இணைந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் புகழ் ஃபரீதா இணைந்து தர நாமும் கேட்கலாம். பாலைவனம் தாண்டி போகலாமே வா. பாலைவனம் தாண்டி போகலாமை நாம், புவி போற்று மதீனா நகராலும் நபியை நாம்.
பாலைவனம் தாண்டி போகலாமை நாம் புவி போற்று மதீனா நகராளும் நபியை நாம் பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம். பாலைவனம் தாண்டி போகலாமை நாம் புவி போற்றும் மதீனா நகராளும் நபியை நாம் பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம். பகுத்தறிவை வளர்த்தவர், சிலை வணக்கம் தீர்த்தவர், பகுத்தறிவை வளர்த்தவர், சிலை வணக்கம் தீர்த்தவர். பாலைவனம் தாண்டி போகலாமை நாம் புவி போற்று மதீனா நகராளும் நபியை நாம் பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம். அரபு தேசமே வீசும் தீனின் வாசமே, அரபு தேசமே வீசும் தீனின் வாசமே, பயகம் வருடம் நேசமே பெறுவோம் நாம் உல்லாசமே. ஆண்டவன் ஒன்றென்றவர், ஆமினாவின் பாலகர், ஆண்டவன் ஒன்றென்றவர், ஆமினாவின் பாலகர். பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம். கலை
வாழ்விலே மக்கள் நிலையாகவே கடை தேர வழி கூறும் உயர் இன்ப வேதமாம் குர்ஆனை தந்த மேதையாம், குர்ஆனை தந்த மேதையாம். பாலைவனம் தாண்டி போகலாமை நாம் புவி போற்றும் மதீனா நகராளும் நபியை நாம் பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம். ஒரே ஆண் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம் என இறைவன் மனித படைப்பு குறித்து பேசுகிறார். ஆனாலும் நம்மிடம் எல்லா தளங்களிலும் அவ்வப்போது நிகழ்கிற ஒரு உரையாடல், மனிதர்களில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா, கல்வியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா, குடும்பத்தில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்பன போன்ற தலைப்புகள் நீண்ட விவாதத்துக்குரியவை. நிறைய பட்டிமன்றங்களும் இந்த தலைப்புகளில் நடத்தப்பட்டிருக்கிறது. உளவியல் ரீதியாக மனித படைப்புகளில் மனிதர்களில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா, இந்த கேள்வியை ஓர் உளவியல் ஆலோசகரிடம் கேட்டால் இதோ இந்த கேள்விக்கான பதிலோடு வருகிறார் உளவியல் துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளராகவும் மனநல ஆலோசகராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் முபீன் சுல்தானா அவர்கள். இசைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது காலங்கள் கடந்து நாளடைவில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு விவாதம், அதாவது மென் வர்சஸ் விமென், ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா, இதற்கான விடை என்ன, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த கொஸ்டினை நம்ம ஜென்ரலாக வச்சோம்னா பெண்ணியம் பேசுகிறவங்க, விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள், இவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் பெண்ணியம் பேசுகிறவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த கருத்துக்கு நேர்மாறாக யதார்த்தமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தனித்துவமானவர்கள், ஆண்கள் தனித்துவமானவர்கள். அதனால தான் இவர்கள் தனித்தனியாக கடவுளால் படைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற, இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உடல் அமைப்பு, மன ரீதியான விஷயங்களுடைய அமைப்பு எல்லாமே வேறையாக இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இவர்களுடைய உலகமே வேறு வேறாக இருக்குது. ஜான் கிரேங்கிறவர் அவருடைய பிரபலமான புத்தகத்தில் மென் ஆர் ஃப்ரம் மாஸ், விமென் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ற புத்தகத்தில் எழுதுறாரு. இந்த ரெண்டு பேரும், ஆண்கள் பெண்கள், இவர்கள் ரெண்டு பேருமே வெவ்வேறு கிரகத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கற்பனை சார்ந்து எழுதுறாரு. சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய உடல் அமைப்பு, ஆண்களுடைய உடல் அமைப்பு, அவர்கள் உணர்ச்சி ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள், உணர்ச்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் முற்றிலுமாக வெவ்வேறாக இருக்கிறது. ஆண்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னங்கிற புரிதல் பெண்களுக்கு இல்லை, பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னங்கிறது ஆண்களுக்கு இல்லாத காரணம் என்னன்னா, அவங்களுடைய கட்டமைப்புங்கிறது, அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பில்ட்டுங்கிறது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. வெளி தோற்றம் மட்டுமல்ல, உள் தோற்றத்திலையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய, மென்டலி ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள்ல இருக்கு. ஆண்கள் எப்பவுமே உணர்ச்சி ரீதியாக யோசிக்கிறது இல்லை, அறிவு ரீதியாக எண்ணங்களை கொண்டு, சிந்தனைகளை கொண்டு யோசிக்க கூடியவங்களாக இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா, இந்த விஷயம் நான் செஞ்சா இது சரி வருமா தவறாக போகுமா, இதுல இருந்து வரக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சிந்தனை பூர்வமாக எண்ணங்களை கொண்டு எண்ணி சிந்திச்சு செய்யறவங்க தான் ஆண்கள். ஆனா பெண்களுடைய தன்மை என்னவாக இருக்குன்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், இமோஷனலி உணர்ச்சி பூர்வமாக அவங்க அதனோட கனெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா, இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சில்ல, இது ரெண்டை வச்சுதான் பெண்களுடைய உலகமே இயங்குது.
ஆண்கள் அவர்களுடைய தேவைகளை நேரடியாக சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனால் பெண்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்கள் கிட்ட இருந்து என்ன இருக்குன்னா, என்னுடைய தேவைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கே தெரியணும் என்னுடைய தேவை என்ன அப்படின்றது இவங்களுடைய கருத்தாக இருக்கு. அப்போது வெவ்வேறு கிரகத்திலிருந்து அதாவது வெவ்வேறு கட்டமைப்பில் இருந்து ஒரு குடும்ப அமைப்பில் இவங்க சேரும்போது என்ன ஆகுதுன்னா, இவர்களுக்குள்ளார ஈகோ கிளாஷஸ், எதிர்பார்ப்புகள், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிதல் இல்லாத காரணத்தினால இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய டிவோர்ஸஸ், நிறைய ஃபேமிலியோடைய கட்டமைப்பு சிதைவுகளை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இந்த விவாதத்துக்கான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அக்செப்டன்ஸ் தான் இதுக்கான தீர்வும் தீர்ப்புமாக ஆகும். அதாவது பெண்கள் தனித்துவமானவர்கள், என்னென்ன விஷயங்கள்ல இவங்க தனித்துவமாக இயங்குறாங்கங்கிற புரிதல் ஆண்களுக்கு ஏற்படணும். அதே போல ஆண்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல தனித்துவமானவர்கள், அவங்கள பத்தின புரிதல் பெண்களுக்கு ஏற்படணும். அது ஏற்பட்டுச்சுன்னா தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஈகோ கிளாஷஸ், வாக்குவாதங்களை நம்ம முற்றிலுமாக குறைக்க முடியும். அதையும் தாண்டி இந்த போட்டி மனப்பான்மையை நம்ம அறவே இல்லாம பண்ணிடணும். ஒருவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மற்றவர் மேலே திணிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணுங்கிற புரிதலை நம்ம எப்போ உள்வாங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு தன்னாலேயே கிடைச்சிரும். குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பெரும் அளவில் குறையும். நல்ல குடும்பங்கள் தான் நல்ல சமுதாயத்தை உண்டாக்கும், நல்ல சமுதாயம்தான் நல்ல உம்மத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை முடிவு செய்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. ஹோட்டல் ரிஃபாயா, ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல். உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், ஆந்தோனியா தெரு, கொடைக்கானல். செல் 8777859594. இணையதளம் www.hotelrifaya.in. கலப்படம் இல்லாத அம்மாவின் பேரன்பு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பாரம்பரிய சமையலுக்கு ஏற்ற சைவ மற்றும் அசைவ மசாலா வகைகள், தொக்கு வகைகள், மரபு வழி தானியங்களில் செய்யப்பட்ட இடியாப்ப மாவு வகைகள், ரசாயன கலப்பில்லாத முகப்பொலிவு மற்றும் குளியல் பொருட்கள், குழந்தைகளுக்கான மால்ட் வகைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான சத்து மாவுகள், மூலிகை பொடிகள் உள்ளிட்ட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொந்தமாக தயாரித்து தருகிறோம். மகளிருக்கான வியாபார வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆர்டரின் பெயரில் பிரசவ லேகியம் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், குரோம்பேட்டை, சென்னை. போன் நம்பர் 9025303765. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சகர் பொழுதை அத்தாளம் என்று சொல்வார். இந்த வார்த்தை பல பேருக்கு மலையாள சொல் என்பதான புரிதல் இருக்கும். உண்மையில் அத்தாளம் என்பது தூய தமிழ் சொல். அவ்வளவு அழகான சொல். அத்தாள பட்டினிக்காரன் என்னும் வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழில் நாம் இன்றைக்கு அத்தாளத்தை பயன்படுத்தாவிட்டாலும் மலையாளிகள் இந்த அத்தாளம் என்னும் சொல்லை பயன்படுத்துகிறார்கள். குமரி மாவட்டம் ஒருபோது கேரளாவோடு இணைந்திருந்த காலத்தால் இப்போதும் அவர்களுடைய பேச்சு மொழி வழக்கில் மலையாள மொழிக்கலப்பின் தாக்கம் இருக்கும். அந்த வகையில் குமரி வட்டார வழக்கில் ஒன்றாக இருப்பது அத்தாளக்கொட்டு. அத்தாளக்கொட்டு என்றால் சகர் பொழுதில், முந்தைய காலத்தில், கடிகாரங்களும் அலாரங்களும் உருவாகிறாத காலத்தில் நோன்பு வைப்பதற்காக, சகர் பொழுதில் முஸ்லிம்களை எழுப்பி வைப்பதற்காக ஃபக்கீர்கள் தாயிரா என்னும் இசைக்கருவியை இசைத்து பாடி வருவார்கள். அதனை அத்தாளக்கொட்டு என்று குமரி மாவட்டத்து முஸ்லிம்கள் சொல்வார்கள். இந்த நடைமுறை தமிழகத்தின் பல ஊர்களில் வெவ்வேறு பெயர்களில் இருந்திருக்கிறது. இதே அத்தாளக்கொட்டை அரபு நாட்டில் பயன்படுத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு ஆச்சரியம்! அப்போது அல்ல, இப்போதும் பயன்படுத்துகிறார்கள் என்கிற தகவலோடு இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியை சொல்ல வருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது
ஒரு பாரம்பரிய அத்தாளங்கொட்டு நம்முடைய பகுதிகளில் சுமார் 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிராமங்களில் மஹல்லாக்களில் இந்த அலாரம் கண்டுபிடிப்பதற்கு முந்தைய காலங்களில் சகர உணவு உண்பதற்கு எழுப்பி விடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை அத்தாளங்கொட்டு. ஊரில் உள்ள ஏதாவது சில குழுவினர் தங்களுடைய தலையில் அல்லது தோளில் ஒரு கொட்டு போன்ற மத்தளம் போன்ற ஒரு பொருளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வீட்டு முன்பு வந்து நின்று அந்த வீட்டினுடைய உரிமையாளருடைய பெயரை சொல்லி காக்கா அத்தாளங்கொட்டு அவர்களை எழுப்பிவிடக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது. அது கால மாறுதல்களில், கால நாகரிகங்களில் பல்வேறு வகையான பண்டைய பழக்க வழக்கங்கள் காணாமல் போனது போல இந்த அத்தாளங்கொட்டு நடைமுறையும் காணாமல் போய்விட்டது நம்முடைய பகுதிகளில். அதன் பிறகு உள்ளாட்சி அமைப்புகளில், நகராட்சி, பேரூராட்சி போன்ற பகுதிகளில் அந்த நிர்வாகங்களை அணுகி அவர்கள் சைரன் ஒலிக்கும் நடைமுறையும் இருந்தது. அதுவும் தற்போது கால மாறுதல்களில் காணாமல் போனது. அதற்கு முந்தைய காலங்களில் பள்ளிவாசல்களில் நகரா என்று சொல்லக்கூடிய பெரிய அளவிலான கொட்டு அடித்து மக்களை எழுப்பிவிடக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது. ஆனால் இந்த அரபுலகில் தோன்றிய அத்தாளங்கொட்டு பாரம்பரிய நடைமுறை துபாயில் ஒரு சில பகுதிகளில் இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது என்பது ஆச்சரியமான தகவல். அந்த அரபுலகில் அந்த அத்தாளங்கொட்டு நடைமுறைக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் பூ துபில்லா. பூ துபில்லா என்பது அவர்கள் அழைக்கக்கூடிய பெயர். அதனுடைய ஆங்கில அர்த்தம் தி மேன் வித் ட்ரம். ட்ரம் கொட்டோடு ஒரு மனிதர் உலா வருகிறார் என்பதை குறிக்கும். இந்த ரமதான் மாதத்தில் சகர் உணவு உண்பவர்களை எழுப்பி விடுவதற்கு பூ துபில்லா நடைமுறை கடந்த காலங்களில் பயன்பட்டு வந்ததும், அதற்காகவே ஒவ்வொரு பகுதியிலும் விதவிதமான குழுவினர்கள் இருந்ததும் அது காலப்பழக்கத்தில் காணாமல் போய்விட தற்பொழுது அரபுலகில் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த 3 தலைமுறையாக ரமலான் மாதத்தில் இந்த சகர் உணவுக்கு மக்களை எழுப்பிவிடக்கூடிய பணியை செய்து வருகின்றனர். அந்த குடும்பத்தின் 3வது தலைமுறை மனிதர் பூ துபில்லா என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வரக்கூடியவர் பெயர் அப்துல்லா. இந்த பூ துபில்லா நடைமுறை துபாயில் இவர் நடந்து வரக்கூட போது இவரோடு 15 வயது, 20 வயது, 25 வயதுடைய சிறுவர்களும் இளைஞர்களும் மகிழ்ச்சிக்காக அவரோடு இணைந்து பணியாற்றி வருகின்றனர். இந்த பூ துபில்லா நடைமுறை தற்பொழுது அல் பர்ஷா, துபாயினுடைய அல் பர்ஷா, நாத் அல் ஷீபா பகுதிகளில் இருந்தது. கடந்த காலங்களில் இவருடைய முன்னோர்கள் அல் அன்ஸ், ஜிந்தகா, அல் ஃபாஹிதி போன்ற பகுதிகளிலும் இந்த ரம்லான் காலத்தில் இந்த அத்தாளங்கொட்டு நடைமுறையை கடைபிடித்து வந்தனர். அவர்கள் இந்த அப்துல்லா இந்த விஷயத்தை பற்றி கூறும்போது 3 தலைமுறையாக எங்களுடைய குடும்பத்தினர் இந்த பணியை செய்து வந்தனர். எனக்கு இப்பொழுது வேறு வேலைகள் இருந்த போதும் எங்கள் மூதாதையர் தொடர்ந்த அந்த பாரம்பரியத்தை விட்டுவிடாமல் அதனுடைய இந்த பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கும் சென்று சேரும் வகையில் நான் இதை தொடர்ந்து செய்து வருகிறேன். என்னுடைய காலம் முழுவதும் நான் இதை செய்வேன் என்று அவர் அந்த துபாயினுடைய அல் பர்சா, நாத் அல் ஷீபா பகுதிகளில் கடந்த இந்த ரமலான் மாதம் முழுவதும் அவர் இந்த வழக்கத்தை கையாண்டு வருகிறார். இதன் மூலம் அமீரகத்தினுடைய பாரம்பரியம், அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் கடந்த காலங்களில் எந்த விதமான மின்சார கருவிகளும், மின்சார கடிகாரங்களும், அலாரம் வகைகளும் இல்லாத காலகட்டத்தில் ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்தில்
நகர்ப்புறங்கள் நகரமயமாவதற்கு முன்பு ஆங்காங்கே ஒவ்வொரு வீடுகள் இருந்த காலகட்டத்தில் இந்த அப்துல்லாவினுடைய மூதாதையர்கள் இந்த பணியை செய்து வந்துள்ளனர். அதை தற்பொழுது அப்துல்லா தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். இந்த பூத்துபில்லா கொட்டு அடிக்கும் பொழுது ஒரு வகை பாட்டும் அவர்கள் பாடி அதை பைத்து வகையிலான பாடலையும் வீடுகளுக்கு முன்பு நின்று பாடி அந்த மக்கள் எழுந்திருப்பது வரை அவர்கள் அந்த பாடலை பாடி அவர்களை சகர் உணவு துன்பதற்கு எழுந்திருக்க வைத்துவிட்டு தான் அந்த வீடை விட்டு நகர்வார்கள். அந்த வகையில் அரபுலகில் பாரம்பரியமாக ரமதான் மாதத்தில் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு கலாச்சார பழக்க வழக்கங்கள் பூத்துபில்லா. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகளோடு உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். ஆண்களின் துயரத்தை விட பெண்களின் துயரம் தரும் படிப்பினையும் வலியும் வேதனையும் அதிகம். ஆண்கள் படும் பாட்டின் படிப்பை விட பெண்கள் படும் பாட்டின் படிப்பு அதிகம். சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதனால் அடைந்த இன்னல்களும் துயரங்களும் இன்றும் இஸ்லாமியர்களுக்கு படிப்பினையாகவும் பாடமாகவும் இருக்கிறது. அதே இடத்தில் நின்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கலிமத்தை சொன்னதற்காக, இஸ்லாமிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதற்காக சஹாபா பெண்மணிகள் அடைந்த துயரத்தையும் துன்பத்தையும் படித்தால் கலங்காத மனமும் கலங்கி போகும். இதோ சஹாபா பெண்களின் வரலாற்றை படிப்பவர்களுக்கு ஈமான் பலம் பெறும் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக அபுதாபி ஐமான் சங்க டிஜிட்டல் ஊடகத்துறையின் பயிற்சியாளர் தென்காசி முபீனா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். கல்லாருக்கும் கற்றோருக்கும் அறிவானவன், கல்விக்கு எழுத்துக்கள் அறிவித்தவன், எல்லோருக்கும் கருணை செய் முதல்வோனாம் இறைவன், நல்லோருக்கு அருள் செய்யும் வல்லோன் அல்லாஹ். இல்லை அவனுக்கிணை என்பதால் அவனிடமே வேண்டி நிற்போம். கவிஞர் NS அப்துல் ரஹ்மானின் வரிகள். சஹாபாக்களின் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை கேட்கும் போது நம்முடைய ஈமான் வலுப்பெறும். சஹாபாக்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக்குவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோளோடு தோள் நின்ற தோழமையாக வலம் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் நம்முடைய வெள்ளை சட்டை கரையாக கூடாது என்று தன்னுடைய சட்டைகளை இரத்த கரையாக ஆக்கினார்கள். இந்த மார்க்கத்தை நமக்கு முழுமையாக ஆக்கி தந்தார்கள். அதில் சஹாபிய பெண்மணிகளுக்கும் சில முக்கிய பங்குகள் இருக்கின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. ஒவ்வொரு முக்கியமான நேரத்திலும் தன் அறிவு சார்ந்த யோசனையால் களம் கண்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபிய பெண்மணிகளில் ஒருவரான இரட்டை கச்சையுடையாள் என்ற சிறப்பு பெயருக்கு சொந்தக்காரராகிய அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வில் நடந்த ஓரிரு சம்பவங்களை பார்ப்போம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூத்த மகள். அபூபக்கர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருமை மனைவி. மாபெரும் வீரத்தியாகியான அப்துல்லாஹ் ஜுபைர் அவர்களின் தாயான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களின் வரலாறு நமக்கு தைரியத்தை தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களிடம் எடுத்து சொன்ன போது முதலில் 3 நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், பிறகு 7 நபர், பிறகு 10 நபர். இப்படியாகத்தான் படிப்படியாக இஸ்லாம் வளர்ந்தது. 18வது நபராக இஸ்லாத்தை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றார்கள். இவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அக்கா. அன்றைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக இவர்கள் பட்ட கஷ்டங்கள், இவர்கள் இருவரும் பட்ட கஷ்டங்களை நேரடியாக பார்த்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மனதில் ஈமான் அதிகரித்து கொண்டே செல்கிறது. பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அல்லாஹ்வின் எதிரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக் கொண்டிருந்தார்கள். யாருடைய கண்ணிலும் படாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டிற்கு சென்று அழைத்து கொண்டு மதீனாவிற்கு பயணமானார்கள். சிறிது நேரத்தில் அபூஜஹல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் வந்து
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அபூபக்கரை எங்கே என்று கேட்டார்கள். அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனக்கு தெரியாது என்றார்கள். தைரியமாக சொன்னார்கள். இரண்டாவது முறையும் அதட்டி கேட்டபோது எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். மூன்றாவது முறை கன்னத்தில் பலார் என்று ஒரு அறையை கொடுத்தான். அதற்கும் பொறுமையாக எனக்கு தெரியாது என்று முடித்து விட்டார்கள். இதில் சோர்ந்து போகாத அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தௌர் குகைக்கு உணவு கொண்டு போகும் பணியை ஏற்றுக்கொண்டார்கள். தௌர் குகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூத்த மகன் அப்துல்லாஹ் அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இவர்கள் தௌர் குகையில் இருந்த சமயத்தில் அப்துல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஆனால் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் தௌர் குகையை சுற்றி சுற்றி வருவார்கள் பகல் முழுவதும். இரவானால் உணவு கொண்டு செல்வதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்லும் போது தானும் போவார்கள். தானும் போய் எதிரிகள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உளவு பார்த்து சொல்வார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கால் தடம் செல்லும் வழியில் தன்னுடைய கால் தடம் பார்த்து எதிரிகள் இடத்தை தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக தான் முன்னால் சென்று விட்டு அதற்கு பிறகு ஆடுகளை மேய்த்து ஆடுகளை ஓட்டி செல்வார்கள். எதற்காக என்றால் கால் தடத்தை அறிந்து விடக்கூடாது என்று. அப்போதுதான் ஆடுகள் தன்னுடைய கால் தடத்தை அழித்து விடும் அல்லவா, அதற்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தௌர் குகையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொண்டு வருவது யார் என்று எதிரிகளுக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணமே இவர்களின் சாதுரியமான அறிவு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சாதுரியமான அறிவுதான் காரணம். 3 நாள் குகையில் தங்கிய பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று 2 ஒட்டகைகளையும் வழிகாட்டியாக நியமிக்கப்பட்ட ஒருவரையும் அனுப்பி வைக்குமாறு கூறினார்கள். இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். பிறகு பல நாட்களுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தயார் செய்து கொண்டு செல்வதற்கு தயாரானார்கள். அப்போது அந்த 2 தோல்பை வாயையும் மூடுவதற்கு தோல்பையில் தான் எடுத்து சென்றார்கள். அந்த தோல்பை வாயை மூடுவதற்கு எதுவும் கிடைக்காததால் தன் இடுப்பில் இருந்த கயிறை அவிழ்த்து 2ஆக பிரித்து கட்டினார்கள். இதனை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதுரியமாக செயல்பட்ட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இரட்டை கச்சையுடையாள் என்று பெயர் வைத்தார்கள். இதனாலேயே இவர்களுக்கு இரட்டை கச்சையுடையாள் என சிறப்பு பெயர் வந்தது. மேலும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாட்டனார் மனம் புண்படக்கூடாது எனும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள். மனம் படாத அளவுக்கு நடந்து கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்துவிட்ட செய்தி அவர்களின் தந்தை அபு குஹாபாவிற்கு தெரியாது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் உன் தந்தை 3 நாட்களாக காணவில்லை, எங்கே சென்றார் என கேட்டார்கள். அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற விஷயத்தை பாட்டனாரிடம் கூற, அதற்கு அவர்கள் என்னையும் உன் சகோதரிகளையும் விட்டுவிட்டு பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார் உன் தந்தை என்றார்கள். அதற்கு கோபம் கொள்ளாமல் அபூபக்கர் தந்தை அபு குஹாவிற்கு அவர்களுக்கு கண் பார்வை தெரியாது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொறுமையுடன் பாட்டனாரிடம் மனம் புண்படாமல் முற்றத்தில் கிடந்த கற்களை எடுத்து பாட்டனாரிடம் தந்தை நமக்காக சில சில்லறைகளை தந்துவிட்டுத்தான் சென்றார்கள் எனும் செய்தியை சொன்னார்கள். அதற்கு அவர்கள் நம்புவதற்காக கற்களை கீழே போட்டார்கள். எதற்கென்றால் சில்லறை சத்தம் வரும் என்பதற்காக. இவ்வாறு சாதுரியமாக யோசனை செய்து குடும்பத்தையும் இஸ்லாத்தையும் பேணிக்கு பாதுகாத்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்வு நமக்கு தைரியத்தையும் சாதுரியத்தையும் தர வேண்டும். ஏதோ கதைக்காக படித்தோம் என்றில்லாமல் நம் ஈமான் வலுவாகுவதற்கு காரணம் தேடி மனதில் ஏற்றி செயல்படுவோமாக. அவர்களுடைய ஈமானும் அறிவும் நம் அனைவருக்கும் கிடைக்க வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்தித்தவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94400746. தமிழ் இலக்கியத்தில் எப்படி மரபிலக்கியம் இருக்கிறதோ அதே போன்று இசையில் தமிழிசை, கர்நாடக மரபிசை என்பது வலிமை உடையது, சிறப்புக்குரியது. அந்த வடிவிலான இஸ்லாமிய கீர்த்தனைகள் 18-19ஆம் நூற்றாண்டில் ஆயிரக்கணக்கில் வெளிவந்திருக்கின்றன. அவையெல்லாம் இப்போது புழக்கத்திலும் இசை வடிவமைப்பதிலும் இல்லை. அந்த வகையில் ஓர் இஸ்லாமிய இசை மரபோடு தமிழிசை மரபையும் கர்நாடக இசை மரபையும் சேர்த்து இதோ ஓர் அற்புத மரபான பாடல் ஒன்றை இஸ்லாமிய பாடலாக்கி தருகிறார் காயல் ஷாவுல் ஹமீத் அவர்கள். திங்கள் வழங்கும் சுடர் தனிலும் ஏழில் அதிகம் தங்கிடும் தங்கமணி தகை நபி மஹமூதர் திங்கள் பொங்கும் புகழ் சரிந்த பொங்கும் புகழ் சரிந்த புனிதமகா பிறந்த பொங்கும் புகழ் சரிந்த புனிதமகா பிறந்த பொன்றா நிறையுடைய பெரியோனின் தூதர் பொன்றா நிறையுடைய பெரியோனின் தூதர் திங்கள் வழங்கும் சுடர் தனிலும் ஏழில் அதிகம் தங்கிடும் தங்கமணி தகை நபி மஹமூதர் திங்கள் தோன்றிய எண்ணம் போல் துணிந்து மனிதரினம் தோன்றிய எண்ணம் போல் துணிந்து மனிதரினம் தானென்னும் மகந்தையில் தருமம் அதை மறந்து தோன்றிய எண்ணம் போல் துணிந்து மறிதரினம் தானென்னும் மகந்தையில் தருமம் அதை மறந்து ஊன்றிய தீமைகள் ஓடியொளிந்திடவே ஊன்றிய தீமைகள் ஓடியொளிந்திடவே உண்மை பணி புரிந்து உலகோரை உய்வித்த உண்மை பணி புரிந்து உலகோரை உய்வித்த திங்கள் வழங்கும் சுடர் தனிலும் ஏழில் அதிகம் தங்கிடும் தங்கமணி தகை நபி மஹமூதர் திங்கள். தமிழகத்தில் முத்தவல்லி என்னும் சொல் பயன்பாட்டில் இருக்கிறது. முத்தவல்லி என்பது தலைமைக்குரியவர் என்று பொருள். முத்தவல்லி என்னும் பொறுப்பு ஒரு நிர்வாகத்தின் தலைமை, ஒரு ஊரின் தலைமை, ஒரு இனக்குழுவின் தலைமை என்பதாக அடையாளப்படும். இந்த புகழ் பெரும்பாலும் அந்த ஊரினுடைய செல்வந்தருக்கோ ஊர் நிர்வாகத் தலைவருக்கோ இருப்பதுதான் இயல்பு. ஆனால் லால்பேட்டை முஸ்லிம்களால் பெரிய இமாம் முத்தவல்லி என்று அழைக்கப்பட்ட மௌலானா மௌலவி அப்துல் பாசித் ஹஸ்ரத் அவர்களுடைய பெருமைக்குரிய வரலாற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அகமது ஃபாசில் மன்பகி அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இசை முரசு இணைய வானொலி அன்பான நேயர் பெருமக்களை, இன்றைய தினம் தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வு வாயிலாக நாம் பார்க்கவிருப்பது நாசிர் முத்தவல்லி மௌலானா எஸ் அப்துல் பாசித் ஹல்ரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. பல்லாயிரக்கணக்கான மார்க்க மேதைகளை உலகிற்கு வித்திட்ட லால்பேட்டை ஜமாத்தார்களால் பெரிய முத்தவல்லி என்று அன்போடு அழைக்கப்படுவதுதான் முத்தவல்லி மௌலானா எஸ் அப்துல் பாசித் ஹல்ரத் அவர்கள். ஹல்ரத் அவர்கள் தனது இளமை காலத்திலே தீனுல் இஸ்லாத்தின் சேவையில் சிறப்பாக பணியாற்றினார்கள். இவர்கள் துடிப்புமிக்க சன்மார்க்க சேவைகளை கண்டு வந்த லால்பேட்டை ஜமாத்தார்கள் ஜாமியா மன்பூல் அன்வார் அரபிக் கல்லூரியிலும் இவர்கள் தியாக மிகுந்த சேவை மலர வேண்டும் என்று விரும்பினார்கள். லால்பேட்டை ஜமாத்தார் நல்விருப்பப்படி 1945ஆம் ஆண்டில் இவர்களை ஜாமியா மன்பூல் அன்வார் நாசிராக லால்பேட்டை ஜமாத்தார்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுத்து மகிழ்ந்தார்கள்.
நாசிர் பொறுப்பேற்றுக் கொண்ட இவர்கள் சிறப்பான காலத்தில்தான் ஜாமியாவின் முகப்பில் உள்ள கட்டிடம் கட்டப்பட்டது. ஜமாத்தார்கள் மண் சுமந்து வெற்றிலை மகமை தந்ததுடன் பல்வேறு நன்கொடைகள் மூலம் அபாரமான அற்புதமான கட்டிடம் கட்டப்பட்டது. லால்பேட்டை மக்கள் ஓட்டு வீடுகளிலும் ஓலை வீடுகள் வாழ்ந்த காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஜாமியாவுக்கு மாபெரும் கோட்டை போன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. இவர்கள் நாசிராக இருந்த காலத்தில் தான் ஜாமியாவின் கல்வி பணியை மேம்படுத்த தஹசீல் எனும் பட்ட வகுப்பு துவக்க வேண்டும் என்றும் மௌலவி ஆலிம் சனது மௌலவி ஃபாசில் சனது வழங்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானித்து 1945 ஆண்டில் ஷேகுல் மில்லத் அல்லாமா ஜியாவுதீன் அஹமது அம்மானி ஹதரத் ரஹமத்துல்லாஹி அவர்களை ஜாமியாவிற்கு அழைத்து வந்தார்கள். ஷேகுல் மில்லத் அல்லாமா அம்மானி ஹதரத் அவர்களின் சிறப்புமிகு வருகைக்கு பின்னர் ஜாமியாவில் 5வது ஜும்ராவில் இருந்து பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து 6 மற்றும் 7வது ஜும்ரா வரை நடத்தப்பட்டது. நாடெங்கும் இருந்து மாணவர்கள் கல்வியை தேடி வர துவங்கினார்கள். 1947 ஆண்டில் மௌலவி ஆலிம் 1வது பட்டமளிப்பு விழா மிகச்சிறப்பு நடத்தப்பட்டது. 1வது பட்டமளிப்பு விழாவுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் மர்ஹூம் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தலைமை வகித்தார்கள். ஜாமியா அன்றைய நாசிர் மௌலானா முத்தவல்லி அப்துல் பாசித் ஹதரத் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்தினார்கள். ஜாமியாவின் முதல்வர் அல்லாமா ஷேகுல் மில்லத் ஜியாவுதீன் அஹமது அமானி ஹதரத் அவர்கள் சனது வழங்கினார்கள். தமிழகத்தின் தாய்க்குளிர் வேலூர் பாக்கியாத் சாலியாத் அரபிக்குழு முதல்வர் அல்லாமா முஃப்தி ஷேக் ஆதம் ஹதரத் அவர்கள் பட்டமளிப்பு பேருரையாற்றினார்கள். தமிழகம் எங்கும் உள்ள மூத்த உலமாக்களும் மதரசாக்கள் முதல்வர்களும் பங்கேற்று வாழ்த்து மகிழ்ந்தார்கள். லால்பேட்டை ஜமாத்தார் அனைவரும் முதல் பட்டமளிப்பு விழாவை பிறநாளை போன்று கொண்டாடி பூரிப்படைந்தார்கள். தங்களின் ஜாமியாவின் பட்டமளிப்பு விழாவினை பிறநாள் போன்று பூரிப்புடன் கொண்டாடும் நல்ல முன்மாதிரி இன்றும் நீடித்து வருகிறது. 1945 ஆண்டு முதல் 1953 ஆண்டு நாசிராக பணியாற்றிய மௌலானா முத்தவல்லி அப்துல் பாசித் ஹதரத் அவர்கள் மகத்தான தியாகம் மிகுந்த சேவையை ஆற்றியுள்ளார். லால்பேட்டை நகரில் 400க்கும் மேற்பட்ட உலமாக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மௌலானா முத்தவல்லி எஸ் அப்துல் பாசித் ஹதரத் அவர்கள் லால்பேட்டை நகர் ஜமாத் உலமா சபையின் தலைவராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். 400 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க லால்பேட்டை லால்கான் ஜாமியா மஸ்ஜித் முத்தவல்லியாக பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மகத்தான சேவையாற்றியுள்ளார்கள். முஸ்லீம் லீக் பேரியக்கத்தின் பெருந்தலைவர்களான சட்டமேதை மருகும் காயிதே ஆசம் முகமது அலி ஜின்னா அவரின் தலைமையிலும் அரசியல் மேதை மருகும் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவரின் தலைமையிலும் லால்பேட்டை நகர முஸ்லீம் லீக்கின் தலைவராக 25 ஆண்டுகள் சிறப்பாக சேவையாற்றியுள்ளார்கள். ஜாமியாவில் 50 ஆண்டு காலங்களாக பத்வா துறையிலும் ஜாமியான் முதல்வராகவும் சேவையாற்றியுள்ள மௌலானா முஃப்தி ஷேகுல் உலமா ஹஜ் எஸ் அப்துல் ரப் ஹதரத் அவர்கள் நமது அப்துல் பாசித் ஹதரத் அவர்களினுடைய 3வது மகனார் என்பது குறிப்பிடத்தக்கது. சோதனையான காலகட்டத்தில் நாடு விடுதலை போராட்ட காலத்திலும் லால்பேட்டை பேரூரிலும் சிதம்பரம் காட்டுமன்னாடி வட்டாரத்திலும் அப்துல் பாசித் ஹசரத் அவர்களுடைய மத நல்லிணக்கம், மனிதநேயம், சமுதாய ஒற்றுமை இவைகளை வலியுறுத்தி ஆற்றிய சேவைகள் மகத்தானதாகும். இஸ்லாமிய சமுதாயத்தினர்களுக்கும் சகோதர சமூகத்தவர்களுக்கும் மத்திய நல்ல இணக்கத்தையும் அன்பார்ந்த வாழ்க்கை முறையினையும் இவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஆற்றிய சேவையினை பாராட்டி காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப், நீதியரசர் மாண்புமிகு சையது பஷீர் அகமது, சட்டமேதை KTM அகமது இப்ராஹிம், அன்றைய தென்னார்காடு மாவட்ட ஆட்சியாளராக பணியாற்றிய குன் அகமது மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் பெரிதும் பாராட்டியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் லால்பேட்டை லால்கான் மஸ்ஜிதுக்கு சொந்தமான சந்தைக்கு பாசித் சந்தை என்று பெயர் சூட்டி லால்பேட்டை மக்கள் மகிழ்ந்தார்கள். லால்பேட்டை ஜாமியா நாசிராக பணியாற்றிய காலத்தில் இவர்களின் சேவைகளை பாராட்டி வேலூர் பாக்கியாத் சலியாத் முதல்வர் அல்லாமா முஃப்தி ஷேக் ஆதம் ஹசரத் அவர்கள், லால்பேட்டை ஜாமியான் முதல்வர் ஷேகுல் மில்லத் அல்லாமா அமானி ஹசரத் அவர்கள், நீடூர் ஜாமியா மிஸ்வாலுதா முதல்வர் மௌலானா முகமது இப்ராஹிம் ஹசரத் அவர்கள், பன்னூல் ஆசிரியர் உத்தமபாளையம் SS முகமது அப்துல் காதிர் ஹசரத் அவர்கள், கிளியனூர் மௌலானா அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்கள், பல்லப்பட்டி ஷேகுல் ஹதீஸ் முகமது காசிம் ஹசரத் அவர்கள், ஷேரே ஆர்காட் வேலூர் மௌலானா முகமது ஷரஃபுத்தீன் ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹிம் ஆகிய அனைவரும் அப்துல் பாசித் ஹசரத் அவர்களை வாழ்த்தி நிறைய துஆக்களை செய்துள்ளார்கள். இவர்களின் சேவைகளை கருணையுள்ள ரஹ்மான் அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், AC போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜியாரத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. நமது துஆக்களில் நாம் ரகசியமாக செய்த பாவங்களுக்கும் பிரகசியமாக செய்த பாவங்களுக்கும் இறைவனிடம் மன்னிப்பு தேடுவோம். ஏனென்றால் இரையச்சம் உள்ள ஒருவர் ரகசியமாக கூட தவறுகளை, பாவங்களை இழைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளால் இரையச்சம் நிறைந்திருக்கும். இதோ இஸ்லாத்தின் பார்வையில் இரையச்சம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் இஸ்லாமிய மாணவர் அமைப்பைச் சேர்ந்த சபா அவர்கள் இப்போது நம்மோடு இணைகிறார்கள். சபா ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இஸ்லாமிய மாணவியர் அமைப்பு நாகர்கோவில் கிளை வழங்கும் இஸ்லாத்தின் பார்வையில் இறையச்சம். இறையச்சம் தக்குவா என்பது ஓர் இறை நம்பிக்கையாளனின் வாழ்க்கையில் உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய ஓர் உயரிய அம்சமாகும். இறையச்சம் என்கிற இந்த அம்சம்தான் நாம் யார் என்பதை அல்லாஹ்வின் திருமுன் அடையாளப்படுத்தும் ஆதாரமாகும். ஓர் இறை நம்பிக்கையாளனின் ஈருலக வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுவதும் இந்த இறையச்சம்தான். அல்லாஹ் தன் திருமறையில் சுமார் 258 இடங்களில் தக்குவா குறித்து பல்வேறு வாசக வடிவில் குறிப்பிடுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்களில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள் என்பதாக முஃமின்களை நோக்கி நேரடியாக ஆணை பிறப்பிக்கின்றான். அல்லாஹ்வை பயந்து வாழும் விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் 3ஆம் அத்தியாயம் 102வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு எவ்வாறு பயந்து வாழ வேண்டுமோ அவ்வாறு பயந்து வாழுங்கள். மேலும் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅபு ரலியல்லாஹு அவர்களிடத்திலே தக்குவா என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் முட்கள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த காட்டில் நடந்து செல்வதுண்டா என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்றார்கள். எப்படி கடந்து சென்றீர்கள் சொல்லுங்கள் என உபைர் அலி அவர்கள் உமர் அலி அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு உமர் அலி அவர்கள், உடல் மற்றும் உடையை பாதுகாத்தவாறு வழியையும் கடக்க வேண்டும். அதே நேரத்தில் உடலிலோ உடையிலோ முள்ளும் தைத்துவிடக்கூடாது என மிக கவனத்தோடும் பேணுதலோடும் ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைத்து நடப்பேன் என்று பதிலளித்தார்கள். அப்போது உபைர் அலி அவர்கள், இவ்வாறுதான் இறையச்சமும் என்று பதிலளித்தார்கள். அதாவது, மனிதன் தன் வாழ்க்கையில் ஈமானும் கெட்டுவிடாமல் அமலும் கெட்டுவிடாமல் சூழ்நிலை என்னும் முட்கள் நாலாபுறமும் சூழ்ந்திருக்க அவற்றில் சிக்கிவிடாமல் விலகியிருந்து கவனமாக வாழ்க்கையை கழிப்பதுதான் இறையச்சம் எனப்படும். ஆகவே தக்குவா என்பது ஓர் இறை நம்பிக்கையாளனின் வாழ்வில் எவ்வளவு அவசியமானது என்பதையும் அதன் வலிமையையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தக்குவா என்பது வெறும் வார்த்தை அல்ல, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனை உண்மையாக அஞ்சி வாழ்கிற பெரும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவியல் தொழில்நுட்பமும் மருத்துவ அறிவியலும் வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கும் இந்த காலத்தில் கூட இறைவனின் நாட்டமின்றி ஓர் தலைமுறையை உருவாக்கும் தாய்மையை அடைவது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. வளர்ச்சி பெற்றிருக்கும் 21ஆம் நூற்றாண்டின் உச்சத்திலேயே தாய்மையின் சவால் இப்படியானது என்றால், ஒரு நூற்றாண்டிற்கு முந்தைய பெண்களின் தாய்மை எவ்வளவு சவாலானது. ஒருவேளை அந்த தாய்மைக்கு காரணமாக இருக்கும் ஆணிடம் கூட சிக்கல் இருந்தாலும் அந்த தாய்மையின் சவால்கள் அனைத்தையும் பெண்களே ஏற்க வேண்டிய துர்பாக்கியம் அன்றைய காலத்து பெண்களுக்கு இருந்தது. இதோ அந்த சூழல் காலத்தினுடைய தாய்மையை பற்றிய உபசரிப்பை, தாய்மையின் கருணையை, தாய்மையின் பெருமையை பறைசாற்றும் ஒரு அழகிய பதிவை தர நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் நம்மோடு இணைகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள்.
இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா நபியே என்று கூறும் முஃமினுக்கும், யா ஹபீப் என மன்றாடும் அதி ரசூல் யா நபியே, அங்கம் பதறிடாமல் அடிமை எந்தனுக்கு அவளுடன் காத்து கொள்ளும் ஆதி ரசூல் நபியே. ஆமீன் ஆமீன் ஆமீன். அழுது கேட்கும் மோமினுக்கு இந்த ஏழை துஆவை ஏற்றுக்கொள்வீர் யா நபியே. கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு தாய்மை பேர் அடைகிறது எம்பூட்டு சந்தோஷமான செய்தி. குடும்பத்து வாரிசை பெற்று தர போகிறத தெரிஞ்சு வீட்டு பெரிய மனுஷி பிள்ளைய ஆற தழுவி உச்சி மோந்து அல்லாஹ் தாலாவே எங்கள் கொலை விலங்க கருவை கொடுத்த யாரப்பில் ஆலமீனே உனக்கே எல்லா புகழும் ரகுமானேன்னு அப்படி சீராட்டுவாங்க. நன்னி நன்னா அத்தம்மா ராதா பெருத்தாமாரு பெரியமாமாரு செச்சாமாரு மாமுமாரு குப்பிமாரு அண்ணாமாரு அக்காமாரு தங்கச்சிமாரு குப்பிமாரு அம்பூட்டு பேருக்கும் சந்தோஷமாயிரும். தலைப்புள்ள சனிச்ச மகராசிய குடும்பத்தில் அம்பூட்டு பேரும் தங்கமாக தாங்குவாங்க. 101 ரூபாய் எடுத்து வெள்ளை துணியில் முடிஞ்சு ஏர்வாடி உராமசாவுக்கு நேர்ந்து இரவாரத்தில் கட்டிடுவாங்க. முட்டை முடி போக தாயும் புள்ளையும் காத்து கொடுங்க நேர்ந்து குழந்த பிறந்து 1 வருஷம் ஆனதும் பிள்ளைய ஏர்வாடி தர்காவுக்கு குடும்பத்தோடு தூக்கிட்டு போய் நேர்ந்து முடிஞ்சு வச்ச நேர்த்தி கடனை செலுத்தி பிள்ளைக்கு மொட்டையை போட்டு கந்திரி உடுத்துட்டு தூக்கிட்டு வருவாங்க. புள்ள உண்டாயிருக்கிற செய்தி தெரிஞ்சதும் இந்த பீரம்மா பாட்டி இருக்குல்ல அவ ஓடி வந்துடுவாங்க. நல்லது கெட்டது நய நட்டு அம்புட்டுக்கும் இந்த பீரம்மா பாட்டி பாடலிண்டா சிறக்காது. பீரம்மா பாட்டிக்கு நடுவை பாட்டு, விதப்பு பாட்டு, அருவை பாட்டு, மலைப்பாட்டு, கல்யாணத்துக்கு பாட்டு, புள்ள உண்டான பாட்டு, வளகாப்பு பாட்டு, தாலாட்டு பாட்டு, ஒப்பாரி பாட்டு, அம்பூட்டு பாட்டும் அப்படி பாடுவாங்கம்மா. 8 ஊருக்கு கேட்குற மாதிரி பாடுவாங்க. எங்கே எந்த செய்தி தெரிஞ்சாலும் ஓடி வந்து அப்பூடி பாடுவாகம்மா அந்த பீரம்மா பாட்டி. நல்ல செய்திய நாணிக்கோ நீ சொன்னவளை எங்கன்னு நாடி வாத்தாலே நாசுவ விட்டு நாச்சியா ரெட்ட நாடி ஓடுதுண்டு புள்ள செய்தி சொன்னவளுக்கு நெல்லும் கூறுதாலியும் கொடுத்தாச்சு அகங்குழுந்து மனங்குழுந்து வாழ்த்திட்டு போன நாச்சியா மறுத்து வச்சி நாச்சியா சூழ்கொண்டவளை உன்னை தாங்க தடுக்க நாங்க இருக்கோம் 3 மாசக்க முன்னும் பின்னும் ஓடி வாந்தி எடுத்தாலும் தாங்க தடுக்க ஒன்று நாங்க இருக்கோம். நாடு 5 மாசம் நகர்ந்து போன பின்னே நடையும் தளர்ந்து வகுறு வெறுத்து மேலும் கீழும் மூச்சு வாங்கி மெல்ல நடப்பாலே ஒன்று தாங்க தடுக்க நாங்க இருக்கோம். 7 மாதம் முண்டி வகுத்துல ஓதைக்கும் புள்ளைய நினைச்சு மகிழுவாளே ராசாத்தி. அராரோ வளையடிக்கு மகிழு மாதம் பச்சை வாழவி சிவப்பு வாழவி மஞ்ச வாழவி ஊதா வாழவி கண்ணாடி வாழவி கை நிமுற அடிக்கி கட்டுச்சோறும் கறியும் தாய் வீட்டில் இருந்து வருமே உன்னை தாங்க தடுக்க நாங்க இருக்கோம் சீதேவி. 8 9 தாய் வீட்டில் தாங்குவாளே ஒன்ன தாய் வீட்டு கவனிப்பு முழு நிலவமாக சொலிப்பாலே 10 மாசம் 10 நாளிகைய 10 நாளோ பெத்தெடுப்பா முத்து புள்ள தாய்க்கும் பிள்ளைக்கும் உங்காவல்லாவே. அராரோ இந்த பீரம்மா பாட்டி இப்படித்தமா பாடுவாங்க. கருத்தரைச்சவளுக்கு கண்ணீர் கழிச்சு சுத்தி போட்டு அம்புடுத்துவா ஓதிட்டு அப்புறம் கிளம்பி போவாங்க.
தலை பிள்ளைக்காரிக்கு கண்ணாடி வளைவி அடுக்கிறது எதுக்குன்னு கேட்குறிய? அப்போல்லாம் 1க்கு 2க்கு ஒதுங்க கொல்லப்புறம் தானே போகணும். அப்போ ராவில் 1க்கு 2 போகிற வகுத்து பிள்ளைக்காரிக்கு வளைவி சத்தம் கிழக்குன்னு கேட்குறதுல கொல்லப்புறம் பூச்சி பொட்டு இந்த விஷம் உள்ள ஊறுற உசுறுகள்லாம் இருக்குகள்ல அதுக்கெல்லாம் நகர்ந்து போயிருங்களாம் வளைவி சத்தத்தை கேட்டுட்டு. வகுத்து பிள்ளைக்காரிக்கு துணைக்கு போகிறவங்களும் செத்த நிம்மதியாக இருப்பாங்க. தலை பிள்ளைக்காரியை அம்பூட்டு கவனமாக பார்த்துக்குருவாங்கம்மா. 7ஆம் மாதம் வெந்தயம், முருங்கைக்கீரை, பூண்டு, நொய் அரிசி சேர்த்து கஞ்சி காய்ச்சி ஊருக்கே பவுருவாக. வகுத்து பிள்ளைக்காரிக்கு மருந்து கஞ்சி ஊரே கொடுத்து ஐம்பது பேரும் குடிச்சு துவா செய்வாங்க. ஊருக்கே கொடுக்குறது. நிற மாதம்னா வகுத்து பிள்ளைக்காரிக்கு 2-3 நன்னிமாருக்கு துணைக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சோம்பு குடிநீர் போட்டு கொடுப்பாங்க. வகுத்து பிள்ளைக்காரி முகக்குறிப்பை வச்சே சூட்டு வழியா புள்ள வழியான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பிரசவத்துக்கு தேவையான சாமை 5-3 அடுக்கா வாங்கி வச்சிருவாங்க. சாமை ஏமா இடுப்பு வலிச்சாலும் எங்கள் நன்னிமார் இருக்க கவலை இல்லையே. இப்போ உள்ள மக்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிருங்கம்மா. பாரம்பரிய மருத்துவம் தெரிஞ்ச நன்னியெல்லாம் இல்லாத காலமாக போச்சே. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993ஆம் ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்று பண்புகளை வளர்ப்பதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஆயிரக்கணக்கான கட்டணம் செலுத்தி அந்த வகுப்புகளில் நம் பிள்ளைகளை இஸ்லாமியர்களும் சேர்க்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான், அண்ணலம் பெருமானாரின் பண்புகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இயல்பாக நடைபெறும். இதோ அண்ணலம் பெருமானாரின் பண்புகள் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி சபா நம்மோடு இணைகிறார். முரசு இணையம் எஃப்எம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் உங்கள் ஏஷஃபா. நான் ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நஹ்மதுஹு வ நஸல்லிஹு அலா ரசூலிஹில் கரீமுல் அம்மாபாத். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் வருகை தருவதற்கு முன் எல்லா விதமான பாவங்களும் மலிந்து கிடந்தன. மக்கள் அல்லாஹ்வையும் அவன் கட்டளைகளையும் மறந்து போய் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில்தான் அல்லாஹ் தஆலா நமது நபி அவர்களை முழு உலகத்திற்கும் வழிகாட்டியாக அனுப்பி வைத்தான். மேலும் இவ்வுலகில் மிக பழமையான மக்கா நகரில் நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி பிறந்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அன்னாரின் தந்தை அப்துல்லாஹ் இறந்து விட்டார்கள். தாயார் ஆமினா அம்மாவே அன்னாரை வளர்த்து வந்தார்கள். நபி அவர்களின் 6ஆம் வயதில் அன்னாரின் தாயாரும் மரணம் எய்தினார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாட்டனாரும் மரணம் அடைந்த பின்னர் தன் பெரிய தந்தை அபுதாலிஃபிடம் வளர்ந்தார்கள். நமது நபி அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே நறுகுணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். உண்மையாளராகவும் நம்பிக்கையாளராகவும் இருந்தார்கள். அதன் காரணமாகவே செல்வ சீமாட்டி உயர்குலத்தைச் சேர்ந்த கதிஜா அம்மையாரும் நபி அவர்களை மனம் முடிக்க தூது அனுப்பினார்கள். நபி அவர்களுக்கு கதிஜா அம்மையாருக்கும் நபி அவர்களின் 25ஆம் வயதில் திருமணம் நடந்தது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் ஹிரா மலை குகையில் அல்லாஹ் தஆலா நபி பட்டம் வழங்கி சிறப்பித்தான். ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இக்ரா சூராவின் ஆரம்ப 5 ஆயத்துக்களை ஓதி காட்டினார்கள். அதிலிருந்தே திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது. நபித்துவம் கிடைத்த பிறகு நபி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய அழைப்பு பணியை ஆரம்பம் செய்தார்கள். முதலாக கதிஜா அம்மையாரை இஸ்லாமை ஏற்றார்கள்.
ஆண்களில் ஹல்ரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிறுவர்களில் ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாமை ஏற்றார்கள். 3 ஆண்டுகள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாகவே இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்து வந்தார்கள். இக்காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 40 நபர்கள் இஸ்லாமை ஏற்றிருந்தனர். அதன் பிறகு அல்லாஹு தாலா இஸ்லாமை பகிரங்கப்படுத்தும்படி கட்டளையிட்டான். இதன் அடிப்படையில் நபி அவர்கள் மக்காவில் அருகில் உள்ள ஷஃபா மலைக்கூன்றில் ஏறி குறைஷி குலத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த காஃபிர்கள் நபி அவர்களுக்கும் ஷஹாபாக்களுக்கும் பலவிதமான தொல்லைகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள். எப்பொழுது முஸ்லிம்களுக்கு காஃபிர்களின் தொல்லை எல்லை மீறி சென்றதோ அப்பொழுது நபி அவர்கள் தன் சஹாபாக்களை ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி உத்தரவிட்டான். அதன் அடிப்படையில் சில ஆண்களும் பெண்களும் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்நாட்டு அரசர் நஜ்ஜாதி மிகவும் நல்லவராக இருந்தார். மக்காவிலோ சிறுக சிறுக இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வந்தது. அனுதினமும் யாராவது இஸ்லாமை ஏற்ற வண்ணம் இருந்தனர். இதை பார்த்த காஃபிர்களுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது. அபுதாலிப் என்ற கணவாயில் முஸ்லிம்களை கைது செய்து அடைத்து வைத்து சித்திரவதை செய்தனர். பிறகு அதிலிருந்து விடுதலை பெற்று நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு நபி அவர்களின் பெரிய தந்தை அபுதாலிப் அவர்கள் இறப்பெய்தினார்கள். இந்த கவலையில் இருக்கும் போதே நபி அவர்களின் 6 உயிர் மனைவி அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறப்பெய்தினார்கள். நபி அவர்கள் மிகவும் கவலையுடன் இருந்தார்கள். இதனாலேயே அந்த ஆண்டை கவலை ஆண்டு என அழைக்கப்பட்டது. இந்நிலையில் காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் நபி அவர்களுக்கு மிகவும் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தனர். மக்காவின் இந்நிலையை கண்டு நபி அவர்கள் தாயிஃப் நகருக்கு செல்ல ஆயத்தமானார்கள். அங்கே சென்று தாயிஃபுடைய பெரும் பெரும் தலைவர்களை சந்தித்து இஸ்லாமை ஏற்க மறுத்ததோடு அன்னவர்களுக்கு தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுக்க ஆரம்பித்தனர். பிறகு அங்கிருந்து மக்காவிற்கு திரும்ப வந்து விட்டார்கள். தொடர்ந்து பலதரப்பட்ட தொல்லைகளை அனுபவித்த பின்னர் நபித்துவம் கிடைத்த 10ஆம் ஆண்டு அல்லாஹ்விடமிருந்து மிக பெரும் வெகுமதியான மிக்ராஜ் செல்லும் பாக்கியம் கிடைத்தது. அதில் தான் தொழுகையும் வெகுமதியான வழங்கப்பட்டது. மக்காவில் தொடர்ந்து காஃபிர்கள் மற்றும் முஷ்ரிக்குகளும் தொல்லைகளை அனுபவித்த பிறகு தம் தோழர்களை மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி நபிகளார் உத்தரவிட்டார்கள். மதினாவில் முன்னதாகவே சில மக்கள் ஹிஜ்ரத் செய்து கொண்டே இருந்தனர். கடைசியாக மக்காவில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்ரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் சில பலவீனமான முஸ்லிம்களே மீதமிருந்தனர். இதற்கிடையில் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய உத்தரவிட்டான். இதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்ரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய புறப்பட்டார்கள். வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபிமார்களின் மனைவியர்களில் மிக இளம் வயதையுடையவர் ஆயிஷா அலி அன்னை அவர்கள். உண்மையில் இளம் வயதுடையவர்கள் என்பதால் மற்றைய மனைவிமார்களை விட அவர்கள் ஹதீஸுகளை மனனம் செய்யும் ஆற்றல் அதிகமுடையவர்களாக இருந்தார்கள். இளமையில் கல் என்பார்கள். இளமையில் ஒவ்வொன்றும் மிக ஆழமாகவும் அதிகமாகவும் உள்வாங்கும் திறமை இருக்கும். எனவேதான் மற்றைய நபிமார்களினுடைய மனைவிமார்களை விட பெருமானாரின் ஏனைய மனைவிமார்களை விட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களால் ஏராளமான ஹதீஸுகளை திருக்குரான் வசனங்களை மனதில் நிலைநிறுத்தி கொள்ள முடிந்தது. அந்த சிறப்புக்குரிய அன்னையாரின் அற்புத வரலாற்றை தொகுத்து தருவதற்காக மதுரையைச் சேர்ந்த ஆலிமா நர்கிஸ் ஃபாத்திமா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். கண்ணியமான இந்த ரமலானிலே இசை முரசு எஃப்எம் இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் அதன் நேயர்களாகிய அன்பர்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை எமக்கு வசப்படுத்தி தந்த வல்லோனுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி எனது உரையை தொடர்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னை கவர்ந்த பெண் ஆளுமைகளில் 2வது நபராக நான் உங்களோடு பகிரவிருக்கும் பெண்ணின் பெயர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆம், பெருமானாரின் அன்பு மனைவி அன்னை ஆயிஷா பின் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இன்று நாம் காணவிருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையின் இயற்பெயர் அப்துல்லா என்பதாகும். பின் எவ்வாறு இந்த அபுபக்கர் என்ற பெயர் வந்தது?
என்னை ஆயிஷா மூலமாக அவர்கள் பெறப்பட்ட பெயரே இந்த அபூபக்கர் என்ற பெயராக பார்க்கப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்ற மனைவியரை விட மிகவும் வேறுபட்ட ஒரு பெண்ணாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பொறுத்தவரை கன்னியாக இருந்து பெருமானாருக்கு மணமுடிக்கப்பட்ட ஒரே பெண்ணாவார். கன்னி பெண்ணின் தந்தை என்பதுதான் அபு பக்கர் என்பதன் பொருளாகும். அதன் அடிப்படையிலேயே அப்துல்லா என்று இயற்பெயர் கொண்ட அன்னை ஆயிஷாவின் தந்தை அவர்கள் நபிகளாரின் நெருங்கிய தோழராக இருந்த அந்த அப்துல்லா அவர்கள் அபூபக்கர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா மனைவியரும் ஏற்கனவே திருமணம் முடிந்து கணவரை இழந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமணம் செய்விக்கப்பட்ட பெண்களாக இருக்கின்றனர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மணமுடிக்கப்பட்ட ஒரே கன்னி ஆவார். இது இவருடைய சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மற்ற அன்னையர்களுக்கும் இன்னொரு வித்தியாசமும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மணமுடிக்கப்பட்ட அத்தனை அன்னையர்களும் இஸ்லாத்திலே பிறந்தவர்கள் அல்ல. இஸ்லாத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலை அவ்வாறல்ல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்த வீடு முற்றிலும் இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட அன்னை உம்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முழுக்க இஸ்லாமிய சூழலிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையாக பார்க்கப்படுகிறார். ஆம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறக்கும் பொழுது அன்னை உம்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மனமுவந்து இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டவர்கள். எனவே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் பிறப்பு முழுக்க இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட சூழலில் இருப்பதை நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிக அறிவு கூர்மை உடையவர், மதிநுட்பம் நிறைந்தவர், புத்தி கூர்மை ஜாஸ்தி, எதையும் மனனம் செய்து கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்ற சிறந்த பெண்மணியாக திகழ்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்குவப்படுத்த, அவர்களை தேற்றுவதற்கு, அவர்களை ஆறுதல் படுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வாறு 40 வயதுடைய அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களை மனைவியாக ஆக்கினானோ, அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை, வாழ்வியலை இந்த உலகுக்கு எடுத்து காட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக குறைந்த வயதுடைய கன்னி பெண்ணாகிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துணைவியாக ஆக்கியுள்ளான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு வயதில் தன் தந்தையினுடைய மடியில் கல்வி கற்றவர். திருமணத்திற்கு பின்னும் எண்ணையும் எழுத்தையும் அவர் கற்றுக்கொண்டார். தன்னுடைய தந்தையிடம் இருந்து நசாப் என்று சொல்லக்கூடிய கலையையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றிருந்தார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஊஞ்சல் ஆடுவது மிகவும் பிடித்தமான செயல். இன்னும் பொம்மைகளை வைத்து விளையாடுவது, இது மாதிரியான சுட்டித்தனங்கள் நிறைந்த சிறிய பெண்ணாக அன்னை ஆயிஷா அவர்கள் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த மரியாதையையும் கண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுட்டித்தனம் நிறைந்த பெண் மட்டுமல்ல, மதிநுட்பமும் நிறைந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது அன்னாருடைய குதிரையை பார்த்து கேட்கிறார்கள், உன்னுடைய குதிரைக்கு இறக்கை இருக்கிறதே, குதிரைக்கு எவ்வாறு இறக்கை இருக்கும் என்று கேட்கிறார்கள். அந்த சிறிய பெண்மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மதிநுட்பத்தை பாருங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிலளிக்கிறார்கள், சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குதிரைக்கு இறக்கை இருந்ததே, அப்பொழுது ஏன் என்னுடைய குதிரைக்கு இறக்கை இருக்கக்கூடாது என்று மதிநுட்பத்துடனான பதிலை அவர்கள் விளிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் நடைபெறும் போது அன்னாருடைய வயது 9க்கும் குறைவே.
ஆனால் அந்த வயதிலும் ஹிஜ்ரத் சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் ஒன்று கூட விடாமல் மிகச் சரியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அவ்வளவு அறிவு கூர்மை உடையவர்களாக, மரண சக்தி உடையவர்களாக அந்த சிறு வயதிலேயே அந்த பெண் திகழ்ந்திருக்கிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த இஸ்லாமிய சமூகம் மிக அதிகமாக அறிந்திருக்கும். அதிக ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழராக இருக்கிறார்கள். அந்த நபித்தோழருக்கு அடுத்தபடியாக பெண்களில் முதன்மையானவராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். இன்று பெருமானாருடைய நடைமுறையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டிய பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாகிய அன்னை ஆயிஷா அவர்களையே சேரும். தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பின் பெண்கள் கல்வி கற்பது குறைவது மிக இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வரும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய குறிப்புகளை எல்லாம் மிக நுட்பமாக அழகான முறையில் பதிவு செய்து வைத்திருப்பதை காண்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856770. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9444025000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். திருமங்கலம் இஸ்லாமிய மாணவியர் அமைப்பை சேர்ந்த சமிரத்தில் அதீதா மற்றும் சஃப்ரா ஆகியோர் இணைந்து தொடர்ச்சியாக சமகாலத்தில் தேவைப்படுகிற சமூகத்தின் தேவைக்கு ஏற்ற இஸ்லாமிய கேள்வி பதிலை தொடர்ச்சியாக கலந்துரையாடல் வழியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த சகோதரிகள் இணைந்து வழங்கும் 3ஆம் நாள் நிகழ்ச்சியின் தொடரை கேட்கலாம். பகுதி 3. முஸ்லிம்கள் ஏன் சந்திரனின் அடிப்படையில் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள்? இஸ்லாமிய நாட்காட்டி முழுவதுமாக சந்திரன் அடிப்படையில் அமைகிறது. இது முஸ்லிம்களின் முக்கிய நிகழ்வுகள், அதாவது ரமலான், ஹஜ், ஈத் போன்றவற்றை கணக்கிடுவதற்கு பயன்படுகிறது. அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 36வது வசனம் கூறுகிறது, மாதங்கள் அல்லாஹ்வின் கணக்கில் 12ஆக இருக்கின்றன. இதுவே சரியான பணி. இது இயற்கையின் அடிப்படையில் பொதுவாக நேர்த்தியாகவும் இருப்பதால் இஸ்லாமிய கலாச்சாரம் அதை பயன்படுத்துகிறது. முஸ்லிம்கள் ஏன் பிறர் முன் கண்காணிக்கப்படுவதை விட இறைவன் முன் உண்மையாக இருப்பதை அதிகம் கவனிக்க வேண்டும்? இஸ்லாம் ஒழுக்கத்தை கண்காணிப்பவர்களுக்கு காட்டும் நடிப்பாக மட்டுமல்ல, உள்ளார்ந்த உண்மையான நெறிப்படி வாழ வேண்டும் என்றும் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நீங்கள் காண்பதைப் போல தொழுங்கள். நீங்கள் அவரை பார்க்கவில்லை என்றாலும் அவர் உங்களை பார்க்கிறார். முஸ்லிம்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி தொழுகிறார்கள்? முஸ்லிம்கள் ஒரு வழிபாட்டு ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக காபாவை நோக்கி தொழுகிறார்கள். குர்ஆன் 2வது அத்தியாயம் 144வது வசனம் கூறுகிறது, நீங்கள் உங்கள் முகத்தை மஸ்ஜிதுல் ஹரம் நோக்கி திருப்புங்கள். இது ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்கான முறையாகவும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு திசையிலும் மட்டுப்படுத்தப்பட்டவர் அல்ல. முஸ்லிம்கள் ஏன் தங்கள் மரணத்திற்கு பிறகு உடல் எரிக்காமல் அடக்கம் செய்கிறார்கள்?
இஸ்லாம் உடலை இறப்பிற்கு பிறகு மரியாதையுடன் கையாள வேண்டும் என்கிறது. உடல் எரிக்கப்படுவது அனுமதிக்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உடலை உடனடியாக அடக்கம் செய்யுங்கள். இது மரணத்திற்கு மரியாதை செய்யும் முறையாகும். முஸ்லிம்கள் ஏன் சிலவற்றை ஹலால் மற்றும் ஹராம் என்று பிரிக்கிறார்கள்? இஸ்லாமில் ஒரு விஷயம் நன்மையுடன் இருப்பது ஹலால், தீங்காக இருப்பது ஹராம் என தகுதி செய்யப்படுகிறது. திருக்குரான் கூறுகிறது, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையானவற்றை ஹலால் செய்துள்ளான், தீங்கு விளைவிப்பவைகளை ஹராம் செய்துள்ளான். இதனால் மனித வாழ்க்கை ஒழுங்காகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். முஸ்லிம்கள் ஏன் ரமலான் நோன்பை கடைபிடிக்கிறார்கள்? ரமலான் நோன்பு என்பது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துவதற்கான வழியாகும். குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நோன்பு உங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது, இது உங்களை இறை நம்பிக்கையாளர்களாக மாற்றும். நோன்பு உடலுக்கு ஆரோக்கியமாகவும் ஆன்மீகமாக தூய்மையாகவும் இருக்க உதவுகிறது. முஸ்லிம்கள் ஏன் வெள்ளிக்கிழமை தினத்தை சிறப்பு நாளாக கருதுகிறார்கள்? வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான தினமாகும். இது சிறப்பு தொழுகை நடத்தப்படும் நாள் மற்றும் இது ஒரு புனித நாளாக கருதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை என்பது வாரத்தின் சிறந்த நாள். இந்த நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். மறுமை நாளின் காற்று இதனுடன் தொடங்கும். திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், ஓர் இறை நம்பிக்கையாளர்களே, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்படும் போது நீங்கள் வணிகங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் நினைவிற்கு ஓடுங்கள். இந்த கேள்வி பதில் மூலம் நம்முடைய மார்க்கம் மீது நமக்கிருந்த சந்தேகங்கள் மற்றும் பிற மத மக்களுக்கு இருந்த சந்தேகங்களும் தெளிவு பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த வழிமுறைப்படி வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான 28வது நோன்பின் நிறைவு நேரத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தின் நிறைவு பகுதியாக அழகான ஒரு பிரார்த்தனை, நாளும் ஒரு நல்லது ஒரு பிரார்த்தனை பகுதியில் தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து தருவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவர் சையது அஜாஸ் அவர்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் சையத் அஜாஸ், 10ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப் பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். நாளும் ஓர் நல்லதோர் பிரார்த்தனை. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், மக்களின் பார்வையில எங்களை மதிப்பு மிக்கவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், தீய குணங்களை எங்களிடமிருந்து தூரமாக்குவாயாக. யா அல்லாஹ், மரண தருவாயில் நாங்கள் ஈமானில் உறுதியாக இருக்க செய்வாயாக. யா அல்லாஹ், நிரந்தரமான சுவனத்தில் எங்களை நுழைய வைப்பாயாக. உனது கருணையினால் எங்களது தலைவனே, ஏக இறைவனே, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன். முஸ்லிமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் எங்களை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக. இன்னும் நல்லடியார் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. எங்கள் இறைவா, எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் முஸ்லீம்களையும் கேள்வி எனக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எவருடைய உலகம் இவ்வுலக கவலையால் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறதோ அவர்களின் உள்ளங்களை விசாலமாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலும் எங்கள் நேசத்திற்குரியவர்களின் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களை, எங்கள் குடும்பத்தாரை, எங்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவரை, கண்கள் இருந்து தூரமாக இருந்தாலும் என் இதயத்தில் நெருக்கமாக இருப்பவரை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நிலையான ஈமானை உன்னிடம் கேட்கிறோம். யா அல்லாஹ், மற்றவரை விட்டும் தேவையற்ற வாழுதலையும் உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ், நீ எங்களை நன்கு அறிந்தவன், எங்களுடைய பலவீனத்தை அறிந்தவன், எங்களை இழிவுக்கு உள்ளாக்காது. நீ எங்கள் மீது சக்தி கொண்டவன், எங்களை வேதனைப்படுத்தாது. எங்களை மன்னித்து எங்கள் கவலைகளையும் துக்கங்களையும் களைவாயாக. கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே. யா அல்லாஹ், உனது மன்னிப்பு, உனது புறத்தின் ஆரோக்கியம், உனது குற்றம் குறைகளை மறைக்கக்கூடிய தன்மை ஆகியவற்றை கொண்டு எங்கள் மீது அருள் செய்வாயாக. யா அல்லாஹ், நீ விதித்ததை தவிர எங்களுக்கு எந்த காரியமும் இல்லை. நீ வழங்கும் நலவுகளை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னை இபாதத் செய்யும் பாக்கியத்தையும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நசீபையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் காரியங்களை இலகுவாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே அனைத்து நோன்புகளையும் நோக்கவும், இன்று வணங்கவும், எங்கள் நாவை பேணவும், பார்வைகளை தாழ்த்தவும் உதவி செய்வாயாக.
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேர்களை இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வாட்ஸ்அப் மற்றும் சோசியல் மீடியா கமெண்ட் வழியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இசை முரசு எஃப்எம் ரமலான் வசந்தம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இசை முரசு எஃப்எம் என்ற ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக கேட்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நேர்களை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமலான் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.